இப்போ இனி உங்களுக்கு முன்னால் என்ன போகிறேன், நீங்கள் யாராவது சரியா சொன்னால் நான் 1000 ரூபா கிஃப்ட் தருவேன். ரைட். அதுக்காக தான் நான் நெல் வெறும் இதோண்டு வந்துருக்கு. சரியான வெயிட்டாக இருக்குது. இது உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கேள்வி விடை. நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. சரியா சொன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் தரலாம். அப்போ ரிஸ்கியோ. உங்கள் வீடுகளில் இடம்பெறும் ஒவ்வொரு சின்ன சின்ன கொண்டாட்டங்களை அழகாக்கவும், உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்க வைக்கவும் இலங்கையின் மிகச்சிறந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எம்மோடு இணையுங்கள். ஜாஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி. தொடர்புகளுக்கு பாக்ஸ் கிட்ட என்னடா தான் சாங்.
Right, okay. 3, 2, 1, start. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Appa. Happy birthday to you. Right, சத்தமா கையை தட்டி விடுவோம் ஒருக்கா. கையை காட்டலாம் வீடியோ படியாக இருக்குமா? சரி, எல்லாருக்கும் மாலை நேர வணக்கம். தங்களுக்கும் வணக்கம். ரைட், நாங்கள் என்னென்னா ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியில தான் வந்திருக்கிறோம். வெண்டைக்கு உங்களுக்கு உங்களுடைய பிறந்தநாள் இப்போ என்ன விடிய ஏதாவது நடந்ததா ஸ்பெஷல் எதுவும் வீட்டில்? விடிய காலம்புரை கேக் வெட்டி பேர பிள்ளைகள் வீட்டுக்காரர் மக்களோட சந்தோஷமா ஒரு கொண்டாட்டம் ஒன்று முடிஞ்சது. ரைட், அப்போ பின்னேரம் ஏதாவது கொண்டாட்டம் இருக்குன்னு சொல்லி ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லை எதிர்பார்த்துருந்தீங்களா? எதுவும் பேரும் அப்படி இல்லை, நான் அப்படி எதிர்பார்க்க இல்லை. ஓகே, ஆனால் டெலிஃபோன்ல ஒரு தகவல் வந்தது, அதை நான் ஏற்றுக்கொள்ளேன். என்ன தகவல் வந்தது? ஏதோ பிரணாய் தகவல் வந்திருக்கு. 5:30 இருந்து 6:30 மட்டும் நில்லுங்கோ, நாங்கள் வருவோம், ஒரு கிஃப்ட் ஒன்று ஒரு ஆள் அனுப்பி இருக்குன்னு. ஆனால் யாருன்னு நானும் கேட்கல. அது நான் தான் எடுத்தது உங்களோட காய்ச்சல். நான் அதை பற்றி சொல்லல. அது இங்கே ஒருத்தருக்கும் சொல்லல. நான் ஒருத்தருக்கும் சொல்ல இல்லையா? ஒருத்தருக்கும் தெரியாது. இல்லை இல்லை, நான் சொல்லி. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களுடைய ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் உங்களுக்கு இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. சரி, இப்போ இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு? அங்க நீங்க தப்பு பண்றீங்க. நான் 40 நீங்க நம்ப மாட்டீங்க. பெருசா இல்ல, அதிகமா எல்லாரும் சொல்ல விரும்ப மாட்டினோம். இல்ல இல்ல, நான் விரும்புறேன். 70 உண்மையா? ரைட், ஓகே. எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி விடுவோம் வேணா? ரைட், சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த செலிப்ரேஷன் ஒன்று முடிச்சாச்சு. நன்றி. இதெல்லாம் இப்போ யார் அனுப்பியிருக்கிறாங்கன்றது அது உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கா? நிச்சயமா இது என்னுடைய மருமகன் கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மருமகன் மகள் எங்க இருக்கணும்? லண்டன். இல்லை, ஏன் உடனே வெளிநாட்டுக்கு போறீங்க? லண்டன், கனடா செய்த அப்பாண்டு போடுங்க. அது நாங்கள் சும்மா வளமையா கன்ஃபியூஸ் பண்றதுக்கு போடுவோம். கன்ஃபியூஸ் பண்றதுக்கு போடுவோம். அப்படி நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி சொல்றீங்க. இல்ல, இந்தியா உள்ளவே செய்ய மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னா நான் விரும்ப மாட்டேன்னு தெரியும். ஓகே, அதால செய்திருக்க மாட்டேன். அதால யாரோ வெளியில இருந்து செய்திருக்கலாம். ஒரு மஞ்சானோ மஞ்சாலோ அல்ல இந்த
மருமன் மருமகள் செய்திருக்கலாம். இங்கே உள்ளவே நான் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு அது விருப்பம். அதை வச்சுதான் அந்த அதே கெசிங்கலான்னு நான் சொன்னேன். அப்படியா? சரி, என்னன்னா இதுல ஒரு 2-3 பேர் சேர்ந்து உங்களுக்கு செய்திருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற ஆக்களும் உள்ளடங்களாக வெளிநாட்டிலையும் இருந்து உங்களுக்கு இதை செய்திருக்கிறாங்க. அப்ப நீங்க தானே கண்டுபிடிக்க போறீங்க யார் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி. இதுக்கு மேலே நிலையில சரி, ஒரு நீங்க அப்படியே பொதுவா சொல்லி எல்லாரையும் சொல்லி முடிச்சு விட்டுட்டீங்க. அப்படி தப்பே இல்ல. அது ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெட்ட போனோம்னா இன்னும் மருமனோடு இருக்கான். எங்க இருக்கிறார் அவர்? அவனும் பிரான்ஸோ ஜெர்மன்ல ஜெர்மன்ல இருக்குது. இன்னும் ஒரு மருமோன் கனடாவில் இருக்கு. அப்ப கணக்கை பார்த்து கொண்டு போகணும். அப்படி ஒரு அதனால சிக்கல் நிச்சயமா அன்புள்ளங்கள். ஆனா முடியாது. அப்ப அந்த அன்புள்ளங்களுக்குள்ள உங்களை சிக்கல்ல மாட்டி விடுவாங்க எங்கட எதிர்பார்ப்பு. அப்ப இதை நான் புரிம்புரிம்பா இவர் தான் சொல்ல முடியாது. சரி, ஒரு கெஸ்ஸிங்களான்னு சொன்னது. ஓகே, சரி. வெளிநாட்டுல இருக்கிறார்கள் இருக்கட்டும், அதை நான் கடைசியா வாரம். இங்கே இருக்கிறார்களும் உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்கள் அனுப்பியிருக்கணும். அதனால வந்து அப்படியா? இல்ல அதுக்காக இங்க உள்ள அன்புள்ளங்கள் எனக்கு அன்பு இல்லைன்னு இல்ல. அதால ஒரு சொல்லி ஒரு தடவை சொல்லாவிட்டால் அதுல பெரும் குறையா இருக்கும். யாரபடியா இல்ல அன்புள்ளங்களும் சேர்ந்து செயல்பட்டு இருக்கலாம். இன்னார் நான் அதை புரிஞ்சு சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்போ உங்களுக்கு என்னடா ஃபர்ஸ்ட் ஒரு சில கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. அதை பாருங்க, பார்த்து முடியும். சில நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம், சில நேரம் அவர் அனுப்பியிருக்கலாம், அல்லது அவ அனுப்பியிருக்கலாம். அதுதானே எங்கட வேலையே. இது என்னுடைய வீட்டுக்காரரை கொண்டு மாட்டி விடுவோம், யார் கொடுத்துருப்போம் நம்ம அப்படியும் செய்யலாம். சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட். நன்றி. ரைட், சாக்லேட் பாஸ்கெட் வந்து இங்கே இருக்கிற சின்ன ஆக்களுக்கு. சரி சரி, ரைட். இது வந்து உங்களுக்காக. சரியா? ஓகே. சரி, இதில் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இது என்ன கிஃப்டாக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். இது என்னுடைய ஃபோட்டோவா இருக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோவா இருக்கும் பாருங்க. ஃபோட்டோவா இருக்காது, அவரோட தூக்கி பாருங்க. அப்படி என்ன உடுப்பு பாசலா இருக்கு. சரி, அவருக்கு ஓபன் பண்ணி பாருங்க என்ன வந்து. நீங்களே ஓபன் பண்ணுங்க. நீங்க தான் ஓபன் பண்ணணும். என்ன கிஃப்டா இருக்கலாம்? உடுப்பு தான். பாக்குறாங்க, சொல்லுங்க பாப்போம். மணி கூடா இல்ல. ரைட், உடுப்பாம். வித்தியாசமான ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு. பாப்போம். ஃப்ரேமாம். ரைட், என்ன இருக்கும்? கடைசியா சொல்லுங்க அப்ப என்ன கிஃப்டா இருக்க மாட்டேன். ஃப்ரேம் தான் சொல்றாங்க பிள்ளை. ஃப்ரேமும் இல்ல, நான் சின்ன உடுப்பு தான். ரைட், எடுங்க. ஆனா அது இதுல வந்தபடியே கெஸ் பண்ணலாம் இருந்துட்டு குழப்பறதான் எங்கட வேலை. சரி, உங்களோட வேட்டி ஷர்ட்டா? அப்ப நீங்க வேற யாருக்கும் வந்ததை நான் கொண்டு வந்து இல்ல இல்ல, இது உங்களுக்கு அதுல நீங்க நிதானமா இருக்கிறீங்களா? ஓகே, சரி. நாங்க இதையும் எங்க சைடுல. ரைட் ரைட். இது இறுதியாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இது என்ன கிஃப்டா இருக்கும்? பிடிச்சு பாருங்க, வெயிட்டுகளை செக் பண்ணி பார்க்கலாம். தங்கம் எதுவும் வந்திருக்குமா? அல்லது அப்படி அனுப்பியிருக்க வேண்டாம். சில நேரம் இவ்வளவு பெரிய பொட்டியை வச்சு இதுக்குள்ள எதுவும் மணி, அதாவது காசா அப்படியும் இல்லை. இவ்வளவு பெரிய பொட்டிக்கு காசு வச்சோன்னு வரையில. அது நாங்கள் நீங்க நீங்க சொன்னீங்களோ ஏமாத்தா இதுக்கு ஒரு 10 அப்படி. சரி, இல்ல காசு இல்ல. வேற என்ன கிஃப்டா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. ஹார்ட் பண்ணி கிடக்குது, அன்னபடியே சொல்லலாம் கிடக்கு. என்னது? யாரும் சொல்லுங்க நீங்க. சரி, இது பார்வையாளர்களுக்கு வெயிட் இல்ல உங்களுக்கு. நீங்க யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க. சரியான வெயிட்டா இருக்கு. இது உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கேள்வி விடை. நீங்க சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. சரியா? இதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு நீங்க சரியா சொன்னா உங்களுக்கு இருக்கு ஒரு கிஃப்ட். இதுல இருக்கிறதுல ஒரு துண்டு ஒன்று உங்களுக்கு தரலாம். சொல்லுங்க. துண்டோட ஒரு சாப்பிட்ற சாமான் போயிட்டீங்க. உடுப்பா? இல்ல, உடுப்பு இல்ல. காசா? இல்ல. மணி இல்ல. கேண்டோஸ் இல்ல, கொடுத்தாச்சு. கேண்டோஸ் தனியா கொடுத்தாச்சு. வேற என்ன கிஃப்ட்? அம்மா சொல்லுங்க, என்ன கிஃப்டா இருக்கும்? ரைட், இறுதி வாய்ப்பு. சரியா சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு இருக்கா? பூவாசா? இல்ல.
இல்ல. சரியா சொன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் தரலாம். அப்ப விஸ்கியோ இல்ல. சரி பலூனா இருக்கலாம். சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன கிஃப்ட் உண்டு. பிரேம் இல்ல பலூனாம். சரியா பக்கம் சரியா சொன்னாங்கள கொண்டு இருக்கா. சரி என்ன ஓபன் பண்ணி பாத்துருவோமா? ஓகே ஃபர்ஸ்ட் அவங்கள காட்டாம நீங்க தனியா பாருங்க. சரி காசு மாலையா? ரைட் என்ன வந்திருக்கு? பலூன் தான். சரி சரியா சொன்னவருக்கு கொடுங்க ஒரு பலூன் உண்டு. ரைட் தம்பி வந்து தம்பி தான் எல்லாரும் விளையாடுங்க. ரைட் அதெல்லாம் ஐடியா அந்த. சரி இந்த பலூன் எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. அப்படியே இப்படி அங்கால போடுங்க. அவைட்ட போடுங்க. எல்லாம் சரியா சொல்லலாம் எல்லாரும். ரைட் சரி பலூன் தான் கிஃப்டா வந்திருக்கு. ஒன்றுமே இல்லை. இல்ல ஒன்றும் இல்லை. ஒரு கிஃப்டும் இல்லை. இருக்கா ஏதோ? சரி ஓகே பார்த்துருவோம். இதுக்குள்ள இந்த பாக்ஸ் ஒரு குட்டி ஒன்று போட்டிருக்கு. மணிக்கூடா? சரி அப்போ உங்களுக்கு மணிக்கூடன்னு சரியா சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பாதி மணிக்கூடு தரலாம். என்ன பார்த்துருவோம் அவளுக்குள்ள என்ன இருக்குண்டு. சரி இறுதியா சொல்லுங்க. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கலாம்? மோதிரம் மணிக்கூடு வேற என்னது? மோதிரம் மணிக்கூடும் ஃபைனல் பண்றீங்க. சரி ஆனா அந்த கிஃப்டை மிஸ் பண்ண போறீங்களா? அப்ப சரியா சொல்லுங்க. செயின் காசு இல்ல. இல்ல. சரி திறந்து பாத்துருவோம். இனியும் கேட்டா எனக்கு அடி விழுந்துடும். ரைட் இதை எந்திராங்க பாப்போம். ரைட் வெறும் இதோண்டு வந்திருக்கு. இது வந்தா மணிக்கூடு தானே? சரி மணிக்கூடு சரியா சொன்னாலுக்கு ரைட். சரி இதுல ஒரு கேள்வி. எவ்வளவு கேட்க அதான் வையுங்க 500 ரூபான்னு வைங்க. இதுல 2-3 பேர் காசுன்னு சொல்லி சரியா சொன்னவே அதுக்கு நீங்க தான் பிரிச்சு கொடுக்க போறீங்க. நாங்க தான் பிரிறோம். 500 ரூபா பிரிச்சு அவ்வளவு பேருக்கு ஒரு 20 ரூபா. சரி இப்ப இதுல எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். வெயிட்ட பார்த்து சொல்லுங்க. சும்மா நார்மலா கேசிங்க பார்த்து சொல்லுங்க. 50 ரூபா இருக்கு. 50 ரூபா. ரைட் வேற யாராவது? 1 லட்சம் சரியா சொன்னா உடனே இதுல 1000 ரூபா அடுத்து தருவேன். அவர் நிறைய சரியா சொல்லி இருப்பார். 70 இல்ல. வேற யாராவது? எவ்வளோ? 25 இல்ல. 1 லட்சம் இல்ல. 50 இல்ல. சரி அப்பா எல்லாம் சொல்றதெல்லாம் கேளுங்க. சரியா சொன்னாலும் ஒரு 1000 ரூபா. சரி என்ன போறேன் பாப்போம். சரியா எண்ண மாட்டேன். முடிஞ்சு சரி 50 2 3 சொல்லக்கூடாதா? அப்போ உங்களுக்கு ஒருத்தரையும் கிஃப்ட் கிடைக்காதா? சரி இப்ப இனி உங்களுக்கு முன்னால என்ன போறேன். நீங்கள் யாராவது சரியா சொன்னா நான் 1000 ரூபாய் கிஃப்ட் தருவேன். ரைட் அதுக்காக தான் நான் நெல்லு. அதுக்காக தான் 2 எல்லாரும் ஒரே ஐடியா சொல்றாங்க. 60 நீ நீ 77 75 சரி சரி நீங்க சொல்ற எல்லாமே பிள்ளையான விட இறுதியா ஃபைனல் ஆன்சரை சொல்லுங்க. என்ன ஃபைனலா சரியா? எல்லாம் ஒவ்வொருத்தரும் வெயிட் சரியா தம்பி சொல்றதுக்கு மட்டும் கிடைக்கும். 70 60 70 80 சரி 60 சொன்னாக்கெல்லாம் கை ஏத்துங்க. ஒரு ஆள் சரி அவாக்கு கிஃப்ட் இல்ல. 65 யாரும் சொன்னீங்களா? இல்ல தானே? 65 அது இல்ல. 75 சொன்னீங்களோ? 70 சொன்னாங்களே.
அதுதான் கூட நிக்குது. ஓ ஆனபடியா இல்ல இருக்கிறதா 69. 69 ரைட். ஒருத்தருக்கு 70 சரியா? சரியான விட 70. 70 சரி. 70 கிட்டத்தட்ட நாளைக்கு 6-7 பேர் சரியா சொன்னீங்க. பிடிச்சிருங்க ஆளையா. ரைட் தேங்க்யூ. சரியாப்பா இப்போ சொல்லுங்க. ரைட் நாங்கள் இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இப்போ இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? சந்தோஷமான கட்டத்துக்கு. ஓ சந்தோஷமா. ஒரு காலம் லாஸ்டா பாவிக்க கூடாது. நீங்க போனது நல்ல விஷயம். ரைட் கட்டாயம். இறுதி கட்டமும் அதில் பாவிக்க கூடாது. சந்தோஷமான கட்டங்கள். சரி ஓகே சந்தோஷமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ரைட் இப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினாங்களா யாருன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நான் முதல்ல சொன்னேன் அந்த விஷயத்துல குழப்பாதீங்க. இவ்வளவு சொல்ல வேண்டியது எங்களோட விஷயமே அதான், அதுக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்க. இல்ல அது என்னால சொல்லும். சரி நான் உங்களுக்கு சொல்லணும் பாருங்க. சுதாத்தியா அந்த பேர்ல எங்களுக்கு வேற இல்ல. ரமேஷ் பேர்ல வந்து இல்ல அந்த பேர்லயும் வேற இல்ல. ரமேஷ் பேர்லயும் வேற இல்ல. இல்ல அவர் எங்க இருக்கிறார்? அட அப்படியா? இல்ல இல்ல சின்ன தம்பி பேர் இங்க எனக்கு ஒரு லிஸ்டே வந்திருக்கு. அதான் போன இடத்து பக்கத்துல வச்சிருக்கேன். சரி நான் இப்ப உடனே சொல்லக்கூடாது சரியில்லை. சரி அவ நிறைய கன்ஃபியூஸ் பண்ண இல்ல. உங்களுக்கு இப்ப ஸ்ரீலங்கால இருந்து கிஃப்ட் வர இல்ல, வெளிநாட்டுல இருந்தான் வந்திருக்கு. ஒரு 3 நாடு கெஸ் பண்ணுங்க எந்த நாட்டுல இருந்து உங்களுக்கு வந்திருக்கலாம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாடை மட்டும் கெஸ் பண்ணுங்க. அதான் பாரு நான். லண்டன், லண்டன், ஜெர்மன், ஹாலண்ட். ஜெர்மன், ஹாலண்ட். கனடாக்காரனும் செய்திருக்கலாம். அவனும் முடிய மிஸ் பண்ணிட்டோன்னு அப்ப சொல்லல. அப்படியா? சரி யூகேல இருந்து இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல ஹாலண்ட். ஹாலண்ட்ல இருந்து யார்? ஹாலண்ட்ல இருந்து மச்சான். என்ன பேர்? ஜேசிலன். நாங்க சின்ன தம்பி என்று சொல்றது. ஓகே மற்றது சொன்ன நீங்கள் யூகேல இருந்து என்ன? ரைட் யூகேல இருந்து யார்? மூர்த்தி சுதர்சினி. அது ரமேஷ் சுதர்சினி. ஓகே மற்றது எங்க சொன்ன நீங்கள்? ஜெர்மன். ஜெர்மன்ல இருந்து யார்? சதீஷ். சதீஷ் அந்த சின்னவளின் சரி நான் கன்ஃபியூஸ் பண்ண இல்ல. ரைட் ஓகே ரைட் நீங்களே பார்த்து பிடிச்சிருங்க. சரியா? ரைட் இது என்ன தெரியுதா? ஃபோட்டோ தான். ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு. இதில் யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபைனல் ட்விஸ்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சரியா? யாரா இருக்கும்? நீங்க சொன்ன 3 பேருமே இல்ல. அதான் அதான் யாரா கொண்டு பாருங்க. அவசரப்படக்கூடாது. யாருக்கு முதல்ல காட்டுறது? சரி ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுவோம். சரியா? ஓகே தானே? சரி இப்போ பாருங்கப்பா யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி. பிக் பை ரமேஷ் சுதா ஃபேமிலி. ரைட் நான் எல்லா பேரையும் வாசிச்சிருக்கேனே. இவ்வளோ பேர் பேருமே நான் பாடமாக்கலாம். அது பேர்கள். ஓ ரைட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து யூகேல இருந்து சித்தி சுதா. ரைட் சித்தி என்று சொல்ல இருக்கிறாங்களா? சரி அவங்களோட மகள் மேர் சுசியா சுமியா. ரைட் அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. கொலன்ல இருந்து உங்களோட மச்சான் சீலன் என்ன? ரைட் அவர் சதீஷ் ஐஏஎஸ்ன்னு சொல்லி என்ன அவர் ஜெர்மனில் இருந்து உங்களோட மருமகன். ரைட் சரி இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக விஷ் பண்ணியிருக்கிறீங்க. அதை விட வந்து யூகேலேருந்து ரமேஷ் அண்ணாவும் சுதா அக்காவும் அவர்களுடைய பிள்ளைகள். சரியா? அவங்களும் உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த கிஃப்ட்கள் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? சந்தோஷமா? ஓகே எப்படி இருந்தது இந்த செலிப்ரேஷன்? சந்தோஷமா இருந்தது. ஓகே சரி இப்போ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்ச அதே நேரம் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டுகளை அனுப்பின உறவுகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு மருமக்கள் மச்சான் மேர் எல்லாரும் இருக்கிறது தானே அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு வியூகத்தை அமைத்து எதிர்பாராத ஒரு வியூகத்தை அமைத்து
என்னை அதற்குள் மாட்ட வைத்து சந்தோஷத்தில் திணிக்க வைத்த அனைவருக்கும் எனக்கு சந்தோஷமான நன்றிகளை தெரிவித்து எனது குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி விடுவோம். சந்தோஷமா? ரைட். சரி, மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து அப்பாவுக்கு வந்து இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் யூகேலேருந்து நேரடியாக எங்களோட தொடர்புகளை மேற்கொண்ட ரமேஷ் அண்ணா, சுதாக்கா அவர்களுக்கும் விசேஷமான நன்றி. அதோட வந்து எங்களையும் இன்றைக்கு உங்களோட பர்த்டேக்காக எங்களையும் ஸ்பெஷலாக கவனிச்சிருக்கணும். சரியா? அப்போ அதுக்காக வந்து அவர்களுக்கும் விசேஷமாக நன்றி. இதை மாதிரி உங்களுடைய நிகழ்வுகளை வந்து சிறப்பிக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் இங்கு புதிய நண்பர்களாக நீங்கள் வந்து எங்களுக்கு என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் சிறப்புற செய்தமைக்கு உங்களுடன் சேர்ந்து வந்த மூவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சி என்றால் உங்களை வர வைக்க காத்திருக்கின்றோம். சந்தோஷம். நன்றி உங்களுடைய ஃபீட்பேக்குக்கும். அதே நேரம் விசேடமாக யூகேல இருக்கக்கூடிய நந்தகுமார் அண்ணா, அவர் மூலமாக தான் ரமேஷ் அண்ணாவோட தொடர்பு எங்களுக்கு கிடைச்சிருந்தது. அவர் வந்து தொடர்ச்சியாக எங்களோட தொடர்பில் இருக்கிறன்னா கண்டிப்பாக அவருக்கும் இந்த இடத்துல ஸ்பெஷலான நன்றிகளையும் ஞாபகத்தையும் தெரிவித்துக் கொள்ளும். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். சரி, ஓகே, தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. ஓகே ஓகே ஓகே. நீ சூப்பர் சலூன் ஹே வாடி கூலிங் வாட்டர் மெலன் எம் பியூட்டி பஃபூன் ஹே பாடி கோலோன் ஹே உன்னால என் லைஃப் சுக்குன்னு நைட்டானா கனவுல வாரதிய பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய மண்டையில படி பொண்ணு ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி மினுக்கு நிதாய நெஞ்ச குலுக்கே சிறுக்கி வடிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி